நான்யார் உரையாடல் சிவபிரகாசம் பிள்ளை ரமண மகரிஷி. சிவபிரகாசம் பிள்ளை, ஸ்வரூபத்தின் இயல்பு என்ன? ரமண மகரிஷி, யதார்த்தமாய் உள்ளது ஆத்மஸ்வரூபம் ஒன்றே. ஜெகம், ஜீவன், ஈஸ்வரர்கள் சிப்பியில் வெள்ளி போல் அதில் கற்பனைகள்தான். இவை மூன்றும் ஏக காலத்தில் தோன்றி ஏக காலத்தில் மறைகின்றன. நான் என்கிற நினைவு கிஞ்சித்தும் இல்லாத இடமே ஸ்வரூபமாகும். அதுவே மௌனம் எனப்படும். ஸ்வரூபமே ஜெகம், ஸ்வரூபமே நான், ஸ்வரூபமே ஈஸ்வரன், எல்லாம் சிவஸ்வரூபமே. 17வது கேள்வி. சிவபிரகாசம் பிள்ளை, எல்லாம் ஈசன் செயலென்றோ? ரமண மகரிஷி, இச்சாசங்கல்பம் அத்தனமின்றி எழுந்த ஆதித்தன், அதாவது சூரியன் சன்னதி மாத்திரத்தில் காந்தக்கல் அக்னியை கக்குவதும் தாமரை மலர்வதும் நீர் வற்றுவதும் உலகோர்த்தத்தம் காரியங்களில் பிரவர்த்தித்து இயற்றி அடங்குவதும் காந்தத்தின் முன் ஊசி சிரேஷ்டிப்பதும் போல் ஈஸ்வரன் சன்னிதான விசேஷ மாத்திரத்தால் நடக்கும் முத்தொழில் அல்லது பஞ்ச கிருத்தியங்களுக்கு உட்பட்ட ஜீவர்கள் தத்தம் கர்மானுச்சாரம் சிரேஷ்டித்து அடங்குகின்றனர். அன்றி அவர் சங்கல்ப சகிதர் அல்லர். ஒரு கர்மமும் ஈஸ்வரனை ஒட்டாது. அது லோக கர்மங்கள் சூரியனை ஒட்டாதது போலவும் ஏனைய சதுர்பூதங்களின் குணாகுணங்கள் வியாபகமான ஆகாயத்தை ஒட்டாதது போலும் ஆகும் அப்படின்னு ரொம்ப அழகாக பகவான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். அதாவது ஈஸ்வரனுக்கு என்ன கிடையாது, கர்த்தத்துவம் போர்த்தத்துவம்லாம் கிடையாது, ஞானிக்கும் கிடையாது. அவன் ஈஸ்வரனுக்கு எந்த கர்மாவும் அண்டாது. மாயா சகிதனாக ஈஸ்வரன் இருந்தாலும் பஞ்சகிருத்தியங்களை பண்ணுவது போல் இருந்தாலும் ஈஸ்வரனுடைய சன்னதி மாத்திரத்தில் தான் நடக்கிறது அப்படிங்கிறத பகவான் ரொம்ப அழகாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். 18வது கேள்வி. பக்தருள் மேலான பக்தர் யார்? ரமண மகரிஷி, எவன் தன்னையே கடவுளாகிய சுரூபனிடத்தில் தியாகம் செய்கிறானோ அவனே சிறந்த பக்திமான். ஆத்ம சிந்தனையை தவிர வேறு சிந்தனை கிளம்புவதற்கு சற்றும் இடம் கொடாமல் ஆத்மனிஷ்டாபரணமாயிருப்பதே தன்னை ஈஸ்வரனுக்கு அளிப்பதாகும். ஈஸ்வரன் பேரில் எவ்வளவு பாரத்தை போட்டாலும் அவ்வளவையும் அவர் வகித்து கொள்கிறார். சகல காரியங்களையும் ஒரு பரமேஸ்வர சக்தி நடத்தி கொண்டு இருக்கிறபடியால் நாமும் அதற்கு அடங்கி இராமல் இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று சதா சிந்திப்பது ஏன்? புகைவண்டி, அதாவது ரயில், சகல பாரங்களையும் தாங்கிக் கொண்டு போவது தெரிந்திருந்தும் அதில் ஏறிக்கொண்டு போகும் நாம் நம்முடைய சிறிய மூட்டையையும் அதில் போட்டுவிட்டு சுகமாயிராமல் அதை நமது தலையில் தாங்கிக் கொண்டு ஏன் கஷ்டப்பட வேண்டும் அப்படின்னு இங்கே ரொம்ப அழகாக ஈஸ்வரனுக்கு எல்லாத்தையும் நீங்கள் சரண்டர் பண்ணுங்கன்னு நமக்கு சொல்லித்தரார் பகவான். அவன் பார்த்துப்பான், அவன் மேலே பாரத்தை போட்டுட்டு சிவனேன்னு இருங்கிறார் ரமணர்.